எபிசோட் 42. பார்வதி, நீ சொல்றது சரிதான், அதனால நீ சேஃபா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட பார்வதிக்கு எதுவுமே புரியாம அந்த சின்ன பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. குட்டி பாப்பா, நீ என்ன சொல்ல வர? எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்ல அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே, அது உனக்கு கூடிய சீக்கிரம் புரிய வரும் பார்வதி. என் அப்பா அம்மா வந்துட்டாங்க, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓட பார்வதிக்கு எதுவுமே புரியலை. மறுபுறம் கேன்டீனில் பயங்கரமாக உருண்டு புரண்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆர்ஜுன், விவேக் அப்புறம் அரவிந்த். அப்போ ஒருத்தன் ஜூஸ் பாட்டில் எடுத்து ஆர்ஜுனோட தலையில் அடித்தான். ஆர்ஜுனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆச்சு. ஆனாலும் அவன் பக்கத்தில் இருந்த ஒரு கம்பி எடுத்து அவன் தலையில் அடிக்க அவன் கீழே அப்படியே விழுந்துட்டான். ஆனாலும் அதை கண்டுக்காம மாறி மாறி அடி வச்சதுல அந்த கேன்டீனே கலவரம் ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு இது ஆஃபீஸ்னு நினச்சிங்களா இல்லை வேற ஏதாவது நினச்சிங்களா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அவங்க 3 பேர் மட்டும் அப்படியே பார்க்காம பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ யுவராஜ் அவன் கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து மேலே சுட்டான். அந்த சுட்ட சத்தம் கேட்டு தான் 3 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அங்கே யுவராஜ் ரொம்ப கோபமாக நின்றுக்கிட்டு இருந்தான். அவங்க 3 பேரும் இரத்த கலவையாக நின்றுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சிவாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்தது. யுவராஜ் என்ன சொல்ல போகிறானோ, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறானோன்னு அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் யுவராஜ் 3 பேரையும் அவன் கேபினுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு செம கோபமாக அவன் கேபினுக்கு போனான். அதுக்கப்புறமா 3 பேரும் யுவராஜோட கேபினில் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. இதை பார்த்தா ஏதோ ஸ்கூலில் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டு பிரின்சிபல் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி இருந்தது. யுவராஜ் ரொம்பவே கோபமாக இருந்தான். யுவராஜை யாருமே இவ்வளோ கோபமாக இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. திடீர்னு அந்த 3 பேரையும் முறைச்சிக்கிட்டே கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? இது ஆஃபீஸ்னு நினச்சிங்களா இல்லை சண்டைன்னு நினச்சிங்களா? ரவுடி மாதிரி 3 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க. நான் நினச்சா உங்கள் 3 பேரையும் என்னால் வேலையை விட்டு தூக்க முடியும். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சிஇஓன்னு நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு நீங்களே ஆக்ஷனில் இறங்குவீங்களா அப்படின்னு சத்தமாக கேட்டான் யுவராஜ். இங்கே பாருங்கள் சார், தப்பு எங்கள் மேலே இல்லை. நாங்கள் 2 பேரும் சும்மா தான் இருந்தோம். அவன் தான் முதல்ல எங்களை அடித்தான் அப்படின்னு அரவிந்த் சொல்ல, எது நான் உன்கிட்ட சண்டை போட்டேனா? டேய், உண்மையாக என்ன நடந்துன்னு சொல்லு பார்ப்போம் என்று ரொம்ப கோபமாக ஆர்ஜுன் கேட்டான். டேய், இங்கேயும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்களில் யார் தப்பு பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்கள் 3 பேரையும் வச்சு பேசிகிட்டு இருக்கிறது ஏன் தப்புன்னு எனக்கு தோணுது. இங்கே பாருங்கள், ஒரு சிஇஓ உங்கள் முன்னாடி நீ உட்காந்துருக்க, என்னை பார்த்து ஒரு பயம் இல்லாமல் உங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டுகிட்டே போகிறீங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? இதுதான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் கற்றுக் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா ஒன்று சிவா கிட்ட சொல்லுங்கள், இல்லை என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நீங்களா எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே தலையில் ஏறிடுவீங்கள. இங்கே பாருங்கள், உங்களில் யார் தப்பு பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் 3 பேரையும் நான் சஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் 3 பேருமே சண்டை போட்டிருக்கீங்க, தப்பு பண்ணியிருக்கீங்க. இப்போ 3 பேரும் இங்கேருந்து போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க என்று சத்தமாக சொல்ல அவங்க 3 பேருமே எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போனாங்க. மறுபுறம் லக்ஷ்மி பயப்படுறத பார்த்த கல்பனாவுக்கு எதுவுமே புரியலை. என்னாச்சு லக்ஷ்மி, ஏன் அவரை பார்த்து இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்க, திடீர்னு லக்ஷ்மி அவனோட சக்தியை பிடிச்சி, ஏன்டா என் வாழ்க்கையை அழிச்ச? எதுக்குடா என் வாழ்க்கையில் வந்த? இன்னும் எத்தனை பொண்ணு உங்களோட வாழ்க்கையை நீ அழிச்சிருக்கேன்? ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பிரசாந்தோட கன்னத்தில் பாலார் பாலார்னு அடிவிட்டாங்க. இதை பார்த்த கல்பனாவுக்கு எதுவுமே புரியலை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? என் புருஷனை விடுங்க அப்படின்னு நடுவில் வர அவங்களையே தள்ளி விட்டாங்க லக்ஷ்மி தள்ளி விட்டதை பார்த்து அதிர்ச்சியான கல்பனாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. எல்லா அடியும் வாங்கின பிரசாந்துக்கு ஒரு கட்டத்தில் பயங்கரமாக கோபம் வந்தது. அவர் லக்ஷ்மி கையை பிடிச்சி அவங்கள அடிக்க லக்ஷ்மி கீழே விழுந்தாங்க. இதை பார்த்த கல்பனாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை. அப்போ பிரசாந்த், நான் எப்போவுமே ஒரு மாதிரி இருப்பேன்னு நினைக்காத லக்ஷ்மி,
எதுக்காக இப்போ என்ன அடிக்கிற? முடிஞ்சு போன விஷயத்துக்காக மறுபடியும் என்கிட்ட வந்திருக்கியா? மரியாதை எங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னார். லக்ஷ்மி கல்பனாவை பார்த்து, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவன் நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப கெட்டவன், அவன் ஒரு பொறுக்கி, அவனை நம்பி நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவன்தான். அவன் மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னாங்க. இதை கேட்ட கல்பனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மறுபுறம் நிலா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குடிக்க போகிறதா சொல்ல, நீலா நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லா பிள்ளைங்களுமே தண்ணி குடிக்க போயிட்டாங்க. நிலா மட்டும் பார்க் பெஞ்சில் உட்காந்து மற்ற பசங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அப்போது நிலாவுக்கு அவள் கையில் இருந்த ஒரு பர்ஸ் எடுத்து பார்த்தா. அதில் கொஞ்சம் காசு இருந்தது. இன்றைக்கி ஸ்கூல் விட்டு போகும்போது அண்ணனுக்காக ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அவள் யோசிச்சா. இப்படி அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு லேடி அவகிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. அவங்கள திரும்பி பார்த்த நிலா சைலண்ட்டாக அங்கேருந்து எழுந்து போக, பாப்பா ஏன் எழுந்து போகிற? வா உட்காரு. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆமாம், நீ விளையாட போகாமல் இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நிலா அவங்கள பார்த்து, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தண்ணி குடிக்க போயிருக்காங்க, நான் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கியே, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சிரிச்சுக்கிட்டே என் பேர் நிலா அப்படின்னு சொல்ல, அவங்க சிரிச்சுக்கிட்டே சரியான பேர் தான், நீ நிலா மாதிரியே ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல, நிலா சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ அப்படின்னு சொன்னான். இங்கே இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி ஒரு புதரில் ஒரு லேடியும் ஒரு ஆளும் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டே இருந்தாங்க. நல்லா பார்த்துக்கோ ஜான்சி, பேசிகிட்டு இருக்கால அந்த பொண்ணு, அவள் தான் உன்னோட குழந்த. சின்ன குழந்தையா இருக்கும்போது தூக்கி போட்டியே அந்த பாப்பா தான் அவள், அழகாக இருக்கால அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட அந்த லேடி, ஆமாம் என் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, நான் போய் பேசவா அப்படின்னு கேட்க, பொறுமையாக இரு, நம்ம உடனடியாக போய் எதுவும் சொல்ல முடியாது, பொறுமையாக தான் அவளை நம்ம கிட்ட கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். மறுபுறம் ஆஜுன் ரொம்பவே சோகமாக கேன்டீனில் போய் அப்படியே டேபிளில் படுத்திருந்தான். அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே போயிட்டு, என்னாச்சு மச்சான், ரொம்ப திட்டாரா அப்படின்னு கேட்க, விஜய் நடுவில் வந்து, சேச்சா அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் மச்சான், எண்ணெயில் கடுக்க போட்டால் கடக்கடான்னு வெடிக்குமே, அந்த மாதிரி வெடித்து கரியப்பில் போடுற மாதிரி தாளிச்சிருப்பார் இல்லை மச்சான்? இல்லை துணி துவைக்கிற மாதிரி ஒன்று துவைச்சிட்டாரா? என்ன மச்சான் ஆச்சு? எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், இப்போ என்ன மூஞ்சி தொங்கி போச்சு அப்படின்னு விஜய் கேட்க, இதை கேட்டு சந்துரு, டேய் கொஞ்சம் வாயை மூடுறா, ஏன்டா இப்படி பண்ணுற, டே அர்ஜுன் என்னடா ஆச்சு அப்படின்னு மறுபடியும் கேட்டான். அர்ஜுன் அவங்கள பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டு, சஸ்பெண்ட் பண்ணிட்டாருடா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அர்ஜுனுக்கு ரொம்பவே கோபம் வந்தது. தப்பு ஓ மேலே இல்லை, அப்போ எதுக்கு ஒன்று சஸ்பெண்ட் பண்ணாரு? அவருக்கு அறிவே இல்லையா? தப்பு ஓ மேலே இல்லைன்னு நீ சொல்ல வேண்டியது தானே. கரெக்டாக யோசிச்சு பாரு என்ன நடந்துச்சுன்னு. நம்ம பாட்டுக்கு தானே இருந்தோம், அவங்க தானே வம்புக்கு வந்தாங்க. இப்போ ஒன்று சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இதில் என்னடா நியாயம் இருக்குது? ஏன் யுவராஜ் சாருக்கு அறிவு இல்லையா? இவரெல்லாம் எப்படா சிஇஓ ஆனார் அப்படின்னு செம கடுப்பாக கேட்டா அர்ஜுன். இதை கேட்ட ஆதி, என்ன மச்சா சொல்கிற, சஸ்பெண்ட் ஆனதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, எப்போ பாரு ஆஃபீஸு சிஸ்டமு ஃபைலு இது கூடவே தானே நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம், எவ்வளோ கடுப்பாக இருக்கும் தெரியுமா? சஸ்பெண்ட் கிடைச்சது நல்ல ஒரு வரமாக நினச்சிக்கோ, கொஞ்ச நாள் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக உன் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணு மச்சான். இனி யுவராஜ் கூப்பிட்ற வரைக்கும் ஒன்னாலாம் ஆஃபீஸுக்கு வர முடியாது, அவ்வளோதானே, அவ்வளோ நாள் நீ என்ஜாய் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் நிலா உன் கூட ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்கால, அவளை கூட்டிகிட்டு போ, என்ஜாய் பண்ணு மச்சான். இது யுவராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு தண்டனை, ஆனால் நமக்கு இதுதான்ப்பா சொர்க்கம், இதை புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, பாரா சிரிச்சிட்ட மச்சான், நீ இப்படி சிரிச்சிட்டே இருடா, அதான்டா உனக்கு அழகாக இருக்குது, உருன்னு இருக்கிறது உன் ஃபேஸுக்கு செட் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க கௌரி வந்து, சரி சரி
உங்களுடைய டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் மெடிக்கல் ரூம் வரைக்கும் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட சந்துரு, ஆமாம் கௌரி, பாரு அவனுக்கு ரத்தம் வந்தது கூட நாங்கள் கவனிக்காமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வா நம்ம மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. மெடிக்கல் ரூம் 7th ஃப்ளோரில் இருக்குது. அவங்க லிஃப்ட்டில் தான் போய் ஆகணும். போகிற வழி முழுக்க ஆதியும் விஜயும் சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணி செம ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே மெடிக்கல் ரூமுக்கு போனாங்க. அங்கே ஆல்ரெடி அரவிந்த், விவேக் அவங்க 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்ததை பார்த்த ஆர்ஜுன் அவங்கள முறைச்சிக்கிட்டே ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் மைண்டு முழுக்க அவங்கள நினைக்கும் போதே செம கோபமாக வந்தது. மறுபுறம் கல்பனா லக்ஷ்மியை கார்டனுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு டீயை கையில் கொடுத்து விட்டு பொறுமையாக அவங்கள பார்த்து, பிரசாந்த் தான் உங்கள் புருஷனா? அவனை பற்றி தான் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களா? அவன் தான் உங்களை நிறைய சித்திரவதை பண்ணினானா? உங்கள் வாழ்க்கை அவனால தான் அழிஞ்சு போச்சா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு லக்ஷ்மி ரொம்ப அமைதியாக, ஆமாம், அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது. அவன் இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான ஒரு சைக்கோ. அது மட்டும் இல்லாமல் அவர் எதுவுமே மறக்கலை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தான் எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட கல்பனா கதறி கதறி அழுதாங்க. உறவு மலரும்.